நீயாகவே இரு என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த ஜென் கதை. ஒரு காலத்துல ஜென் குருவும் சீடர்களும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் போய் அங்கிருந்த மக்கள் கிட்ட நல்ல வழிகாட்டுதலும் ஞானமடைவதையும் பற்றி போதனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அச்சமயத்துலதான் அவங்க ஒரு நதிக்கரையை தேர்ந்தெடுத்தாங்க. அங்க ஜென் குருவும் சீடர்களும் முகாமிட்டு தங்கி இருக்காங்க. அப்பகுதிக்கு அருகாமையில இருக்க மக்கள் கிட்ட பிச்சை எடுத்தும் அவங்க கொடுக்கற உணவை தங்களுக்குள்ள பகிர்ந்தும் தங்களுடைய வாழ்நாளை கழிச்சிட்டு வந்தாங்க. அப்பதான் ஒரு நாள் அவ்வூரினுடைய அரசர் குருவை தேடி வராரு. குருவே, எனக்கு நாளைக்கு பிறந்த நாள். அது சிறப்பு படுத்தும் விதமா உங்களுக்கும் உங்க சீடர்களுக்கும் விருந்தளிக்க விரும்புறேன். கண்டிப்பா நீங்க வரணும்னு கேட்டுக்கிறாரு. அதை கேட்ட குருநாதர் நல்லதுன்னு சொல்றாரு. நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது என்னுடைய பாக்கியம்னும் என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்க ஆசீர்வதிச்சா அது என்னுடைய பெரிய புண்ணியம்னு சொல்லி அரசர் ரொம்ப சந்தோஷமா கூப்பிடுறாரு அந்த குருநாதரை. அங்கிருந்த சீடர்களுக்கு எல்லாருக்கும் அளவில்லாத ஆனந்தம். ஏன்னா நாளைக்கு ஒரு நாளாவது நல்ல உணவு உண்ணலாம்னு பல கனவுகளோட இருக்காங்க. அரசரோட விருந்து இல்லையா, அதனால சீடர்கள்கிட்ட எதிர்பார்ப்பு பலமா இருந்துச்சு. மறுநாள் சீடர்கள் எல்லோரும் குருவோட சேர்ந்து அரசர் நல்லா இருக்கணும்னு அவருடைய நலன் வேண்டியும் பல எதிர்பார்ப்புகளோட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புகளோடையே அரசருடைய அரண்மனையை நோக்கி சீடர்கள் குருவோட கிளம்புறாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. உள்ள இருந்து ஓடி வந்த மந்திரியார் குருநாதரை பார்த்து வணங்கிட்டு, இன்னைக்கு அரசர் ஒரு அவசர வேலையா வெளியூர் போயிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட குருநாதர், நல்லது, இன்னொரு நாள் நாங்க அரசரை பார்க்க வரோம்னு அமைதியா கிளம்புறாரு. ஆனா அங்க இருந்த சீடர்கள் பலருக்கும் முகம் சுருங்கி போச்சு. ஏன்னா அவங்க பல எதிர்பார்ப்புகளோட வந்தாங்க. அரசரோட விருந்து என்னென்ன இருக்குமோ அப்படின்னு பல கனவுகளோட நல்ல சாப்பாடு சாப்பிடலான்ட்டு வந்தாங்க. பல எதிர்பார்ப்புகளோட அந்த சிஷ்யர்களுக்கு தான் முகம் சுருங்கி போச்சு. எப்படியெல்லாம் சாப்பிடலான்னு நினைச்சோம், இன்னைக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு நினைச்சோம், இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர்களை பார்த்த குருநாதருக்கு சிரிப்பு வந்துருச்சு. இவ்வளவு நாளா எப்படி சாப்பிட்டோங்கிறத மறந்துட்டீங்களா? வாங்க வழக்கம் போல பிச்சைக்கு போவோம். உங்களோட அந்த ஒரு ஆசை செய்யற வேலையை பார்த்தீங்களா, என்ன செய்யணும்னு அடுத்தது என்னன்னு யோசிக்கிற எண்ணத்தையே உங்க எதிர்பார்ப்பு கலந்த அந்த ஒரு ஆசை உங்க கண்ணை மறைச்சிருச்சு. இதை குரு சொன்னதும் அங்கிருந்த சீடர்களுக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு, நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு கலந்த ஆசையை வச்சுட்டோங்கிறது. நாம கூட சில சமயம் வைக்கிற ஆசை சில சமயங்கள்ல நிறைவேறாமலும் போகலாம். அதற்கு பல சூழ்நிலைகளும் கூட காரணமாக இருக்கலாம். ஆனா நம்ம எப்பயும் நம்ம நிலையை மட்டும் மறக்கவே கூடாது. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஜென் கதை.